என்றே தலைப்பு. உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல கிட்டத்தட்ட 200க்கு மேல கவிதைகள் குடுத்திருக்காரு. இந்த கவிதைகள் எல்லாமே ஒவ்வொன்னும் உலக சமாதானம் எப்படி வரணும்? அதுக்கு எதெல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம், எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற விதத்துல மகரிஷி அவர்கள் பல கோணங்களில் யோசிச்சு கவிதைகள குடுத்திருக்காங்க. அந்த மாதிரி உலக சமாதானம் கிடைக்கணும்னா, எல்லாமே பொது உடைமைகள் ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்துல இந்த கவிதைய குடுத்திருக்காரு. முதல்ல கவிதையை பார்ப்போம். உணவு, தொழில், உடை, வீடு, குழந்தை எல்லாம் உலகப் பொது ஆட்சியின் கீழ் பொதுவாய் செய்து, மனம் கொண்டு தம்பதிகள் ஒழுக்கத்தோடு மதி உடலின் ஆற்றல்களை சமூகத்திற்கு குணமளிக்கும் குணமளிக்கும் வழிகளிலே பயன்படுத்தி, கொடிய நோய்கள், வறுமை இவை ஒழித்து, பணம் என்ற நச்சை முறித்து, என்றும் எங்கும் பாசபந்தம் அற்ற சமுதாயம் காண்போம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. பொது உடைமைன்னா என்ன? அரசியல் ரீதியாக, இல்ல சமூக ரீதியாக பொது உடைமை அப்படின்னாக்கா, இது ஒரு பொருளாதார கருத்தியல் ஆகும் அப்படின்னு விளக்கம் குடுக்குறாங்க. இப்ப சமூகத்துல பொருளாதார ரீதியில அந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாமே பொதுவா இருக்கணும். உற்பத்தி பொருள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். பகிர்ந்து குடுக்கணும். இதுல வந்து இந்த வகுப்ப சார்ந்தவங்க அப்படின்னு அந்த மாரி ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாரும் தொழில் செய்யறாங்க. அதுல உற்பத்தி கிடைக்குது இருக்கு. அந்த உற்பத்தியில கிடைக்கிற பொருள்களை எல்லாருக்கும் பகிர வேண்டும். இதுல வந்து உயர்வு தாழ்வுங்கிறது இருக்கக்கூடாது. இப்ப இதுல நெறைய சிந்தனைகள் இருக்குங்கிறாங்க. மெயினா வந்து முதலாளி தத்துவம் அது இருக்கக்கூடாது. இந்த முதலாளித்துவம் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்ப இந்த முதலாளி இதுல 2 சமூக வகுப்புகள் இருக்காங்க. ஒண்ணு உழைக்கிறவங்க. இன்னொருத்தர் முதலாளி. இந்த உழைக்கிற இதுல வந்து அவங்களுக்கு வாழ்க்கை நடக்கணும். குடும்பத்துல எல்லாரும் சாப்பாடு வயிறார சாப்பிடணும் அப்படின்னா, அவங்க உழைச்சாகணும். பாட்டாளி வர்க்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க உழைச்சா தான் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது கிடைக்கும். அது கட்டாயம் அவங்களுக்கு. இதுல வந்து இந்த உழைப்பு வர்க்கத்துல தான் பாட்டாளி வர்க்கத்துல தான் நெறைய பேர் இருக்காங்க. உலகம் முழுக்க நம்ப ஜனத்தொகை எடுத்துக்கிட்டோம்னா, அதுல முக்காவாசி பேர் எல்லாருமே உழைக்கணும். அப்பதான் வந்து வாழ்க்கை நல்லா நடக்கும். அடுத்தது முதலாளி வர்க்கம். இந்த முதலாளி வர்க்கத்துல அது வந்து குறைச்சல் தான். சிறுபான்மையினர் தான் அது. ஆனாக்கா, இவங்க தான் வந்து வாழ்க்கைய வந்து அனுபவிக்கிறாங்க. ஏன்னா, உற்பத்தி செய்யறதுக்கு இவங்க அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஏற்பாடு செய்து, ஆனா யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுல வந்து பங்கு போறதில்ல. யாரு வந்து இத ஏற்பாடு செய்றாங்களோ, அந்த முதலாளி வர்க்கம் தான் இத நெறைய அனுபவிக்கிறாங்க. அதனால தான் எப்பொழுதுமே இந்த 2 வர்க்கத்துல எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. புரட்சி எல்லாம் நடக்குது. ஏன்னா உற்பத்தியை அவங்க பகிர்ந்து கொடுக்கறதில்ல முதலாளி வர்க்கத்துல. அதனால தான் பிரச்சனைகள். இது வந்து சரி செய்யணும். அப்போ இது வந்து எப்படி சரியாகும்னா, அந்த பொது உடைமை அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் வந்துச்சுன்னா தான், அது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேயே காரல் மார்க்ஸு அந்த மாரி இருக்கிறவங்களும் இத பத்தி நெறைய கருத்துக்கள்லாம் குடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ஸ்டாலின்னு வந்தவர், அவரும் நெறைய கருத்துக்கள் குடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 1964ல கருப்பு பணம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல கண்ணதாசனோட கவிதை. நம்ம அத தெரியும் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. "எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை. நீங்கி திருநாட்டில் வரவேண்டும் பொது உடைமை." அப்படின்ட்டு வந்து அது ஒரு பெரிய பாடல். இந்த சினிமா பாட்டுல சினிமால இது பாட்ட எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அந்த மாரி பொருள் உற்பத்தி செய்றதெல்லாம் தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறாங்களோ, அவங்கலாம் சிறையில போடணும்னு அப்படிலாம் கவிதை எழுதியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பாரதியாரும் எழுதியிருக்காரு. "தனி ஒருவனுக்கு உணவினை எண்ணில் ஜகத்தினை அழித்திடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்." அப்படிங்கிற எண்ணத்துல அவரும் வந்து நெறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. அப்ப இந்த பொது உடைமை தத்துவம் எப்படி வந்துச்சுங்கிறத மகரிஷியும் விளக்கியிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து பயிர் செய்தாங்க. அதுக்கப்புறம் அத வந்து அறுவடை செய்து, அத வந்து அரிசி எல்லாம் சேர்த்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அத திருட ஆரம்பிச்சதுனால, ஏன்னா பகிர்ந்து கொடுக்கும் தன்மை இல்லாததுனால, திருட ஆரம்பிச்சதுனால, அதுக்குன்னு ஒருத்தர வந்து காவல் வச்சாங்க. அந்த காவலாளி அவர் தனக்குன்னு உதவி செய்வதற்கு ஒருத்தர வச்சுக்கிட்டார். எல்லாரையும் விரட்டணும், அவங்கள பயப்படுத்தணும்னா கையில ஒரு குச்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது பின்னாடி செங்கோல் ஆச்சு. ஆனா, இப்ப இவர் வந்து தனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கு. தானே ஏன் எல்லாரையும் வந்து தனக்கு கீழ வந்து ஆளக்கூடாது அப்படின்னு அரசாட்சின்னு வந்துச்சு அப்படின்னுட்டு, இதெல்லாம் வந்து மகரிஷி விளக்கியிருக்கார். அப்படி வரும்பொழுது தான், அந்த அரசாட்சின்னு வரும்பொழுது தான் தனக்கே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். யார் உற்பத்தி செய்றாங்களோ, அவங்க எல்லாத்தையும் தனக்கு உடைமைன்னு வச்சுக்கணும். ஆனா பகிர்ந்து கொடுக்கும் தன்மை இல்ல. ஆனா யார் உழைக்கிறாங்களோ, அவங்க ஏழையாவே இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு பெரும் பங்கு போறதில்ல. இதெல்லாம் பார்த்து தான் மகரிஷி ஏழ்மையில இருந்து, அதுக்கப்புறம் பணக்காரர் ஆயி, அப்புறம் நெறைய வந்து செல்வந்தராயி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏழ்மை நிலைக்கு போனபோது, அவங்களுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து குடுத்தார். எல்லாத்தையும் தானே வச்சுக்கல. அந்த மாரி இருக்கக்கூடாது. யாருனால தான் அந்த நிலைக்கு உயர்ந்தோமோ, அவங்கலாம் மறுபடியும் அந்த நிலைய இழக்க போகும்பொழுது, அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு தன்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் வித்து, அவங்க ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் உழைச்சாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் தன்கிட்ட இருந்ததெல்லாம் வித்து, அவங்க வந்து வாழ்க்கை சரியா அமையணும்னு அவர் வந்து உதவி செய்தார். இந்த மாதிரி எல்லாரும் நெனைக்கணும் அப்படிங்கிறதுனால தான், இந்த பொது உடைமை ஆக்கணும் அப்படிங்கிற இந்த கவிதையும் அவருக்கு வந்துச்சு. 1955லயே அத எழுதியிருக்காரு. அப்ப அதுல எதெல்லாம் பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னா, உணவு, தொழில், உடை, வீடு, குழந்தை எல்லாம் உலக பொது ஆட்சியின் கீழ் பொதுவாய் செய்து, மனம் கொண்டு தம்பதிகள் ஒழுக்கத்தோடு மதி உடலின் ஆற்றல்களை சமூகத்திற்கு குணமளிக்கும் வழிகளிலே பயன்படுத்தி, கொடிய நோய்கள், வறுமை இவை ஒழித்து, பணம் என்ற நச்சை முறித்து என்றும் எங்கும் பாசபந்தம் அற்ற சமுதாயம் காண்போம். எல்லாம் இதுல அடங்கிடுச்சு. உற்பத்தி செய்றோம். எதெல்லாம்? உணவு. உணவு உற்பத்தி செய்றோம். அப்புறம் எல்லாரும் தொழில் செய்றாங்க. அதுல உற்பத்தி இருக்கு. உடை, வீடு, குழந்தை அவங்க கூட வந்து பொது உடைமை ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் பொது உடைமை ஆகணும்? அங்க வந்து அவங்க குழந்தைகள அம்மா, அப்பா வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா, அங்க பாசம், பந்தம் எல்லாம் வந்துடும். பற்று, பாசம் வந்தாலே அங்க பிரச்சனை தான். ஒண்ணு சரியாவும் வளர்க்க மாட்டோம். அப்புறம் ஒரு எதிர்பார்ப்போட வளர்க்குறோம். அதனால குழந்தைகள் கூட பொது உடைமை ஆகணும். குழந்தைகள் சமுதாய சொத்து அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். மணமான தம்பதியர் இந்த குழந்தையை உருவாக்குவதற்கு அந்த பெண் ஒரு கருவி. அவ்வளதான். அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது பொது சொத்து. அதுக்கப்புறம் வளர்க்கிறவங்க அவங்க அம்மா, அப்பாவா இருக்கக்கூடாது. குழந்தை பொறந்த உடனேயே உலக சமாஜத்துல ஒரு கவிதையில எழுதியிருக்காரு. பொறந்த உடனேயே ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுடணும். அத வளர்க்கிறவங்க வாழ்க்கையில யாரெல்லாம் அனுபவம் இருக்கோ அவங்களா தான் வளர்க்கணும்.
வயதானவர்கள் தான் வதக்கணும். அவங்களுக்கு வளர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு நெறைய அனுபவங்கள் இருக்கு. அப்புறம் அவங்க வந்து பார்ஷியாலிட்டி இருக்காது. இது என் குழந்தை, இது என்னோட பேரன் அப்படிங்கிற அந்த வித்தியாசம்லாம் இருக்காது. பொதுவா வந்து குழந்தைகளை வளர்க்கும்பொழுது, அவங்க அனுபவத்தோட வளர்க்கும்பொழுது, இது இவங்க சமுதாய சொத்துன்னு வளர்க்கும்பொழுது, தவறு செய்தாலும் அங்கே திருத்தக்கூடிய அந்த தன்மை வரும். அதே நம்ம குழந்தைங்க நம்ம வளர்க்கும்பொழுது, தவறு செய்தா தானே திருந்திப்பாங்கப்பா. அந்தந்த வயசு வரும்போது அவங்களுக்கு எல்லாம் புரியும். அப்படின்னு கண்டிக்காமயே விட்டுருவோம். பின்னாடி பிரச்சனையில முடியும். அப்படிதான் இப்ப நடக்குது நெறைய. அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமா இருந்தாலும் சரி, தன்னோட குழந்தைங்கள அவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்ப குற்றங்கள்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. கஞ்சா, குடி, போதை எல்லாம் ஏன் வருது இதெல்லாம்? இதான் காரணம். தன்னுடைய குழந்தைங்க எங்க போறாங்க? யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்காங்க? எங்கெங்க போய் படிக்கிறாங்க? ஸ்கூலுக்கு சரியா போறாங்களா? காலேஜுக்கு போறாங்களா? அதெல்லாம் கவனிக்கிறதே இல்ல. சின்ன குழந்தையிலேருந்தே அதெல்லாம் சொல்லி வளர்க்காதனால தான், பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அம்மா, அப்பா சொன்னா கூட கேட்காம இருக்காங்க. கேட்கறது இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு போகுது. ஸோ இது குழந்தை வளர்ப்புல. அதனால தான் பொது உடைமை ஆகணும் அவங்க. அதே மாரி உணவு உற்பத்தி. உணவு உற்பத்தி எல்லாம் அது அதிகமா இருக்கும்பொழுது, தனக்கு தேவையானத வச்சுக்கிட்டு இத வந்து சமுதாயத்துக்கு அது அவங்களுக்கு பொதுவா வந்து கிடைக்கணும் அப்படின்னு இல்லாம, எல்லாத்தையும் சேர்த்து பதுக்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்ப கிடைக்காம இருக்கோ அதனுடைய உற்பத்தி வந்து அது வந்து இவ்வளவு விலைக்கு அதிகமாக்கி, இந்த பணத்த அதிகமா சேர்த்துக்கணும்னு அந்த பணம்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து வந்து வந்தபொழுது, அத அதிகமா சேர்த்துக்கணும். நெறைய சம்பாதிக்கணும். பின்னாடி வர சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும். அது இப்படி சேர்த்து வைக்கிறதுனால அந்த சந்ததிகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? எப்படி தவறான வழியில போறாங்கன்னு அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. பணம், பணம், பணம். அதுதான். அத சேர்த்து வச்சு அத கருப்பு பணமா மாத்தி பதுக்கி வச்சுக்கிறாங்க. அப்படி வந்து அத எக்ஸஸா இருக்கும்பொழுது, தனக்கு மீறி அது இருக்கும்பொழுது, அது வந்து பகிர்ந்து குடுப்போங்கிற அந்த எண்ணம் வரல. அதை பதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டியது, அப்புறம் இல்லாம இருக்குங்கிற அந்த ஒரு நிலைமை சூழ்நிலையை ஏற்படுத்தி, அப்புறம் அதனுடைய பிரைஸ் எல்லாம் அதிகப்படுத்தி, இப்படி பிரச்சனைகள் நெறைய வருது. தொழில், தொழில் செய்து உற்பத்தி. அங்கேயும் இருக்கு. தொழில் எப்படி செய்யணும்? ஒரு சோப்புன்னா எத்தன விளம்பரம்? எத்தன விதமான சோப்புகள்? ஒரு பிஸ்கட்னா எத்தன விதமான பிஸ்கட்ஸ்? அது எல்லாமே நல்லதா நமக்கு உடம்புக்கு நல்லதான்னு அதெல்லாம் பார்க்கறதில்ல. அதெல்லாம் எப்படி மாத்தணும்னு மகிழ்ச்சி பிளான் வச்சிருக்காரு. அதே மாரி உடை. பாருங்க. எத்தன விதமான உடை. அது இந்த சீதோஷ்ண நிலைக்கு அது ஒத்து வருதான்னு கூட யாரும் பார்க்கறதில்ல. மலிவா இருக்கா? எல்லாருக்கும் உபயோகமா இருக்குமான்னு உற்பத்தி செய்யற நோக்கம் இல்லை. இப்ப இந்த மாரி சென்னையிலாம் இருக்கும்போது கைத்தறி ஆடைகள் தான் வெயில் அவ்வளவு அதிகமாயிட்டே போகுது. அதே குளிர் பிரதேசத்துல அவங்க அதுக்கு ஏத்த மாரி உற்பத்தி இருக்கு. இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. அத பார்த்து ஆசைப்பட்டு இங்கேயும் அந்த மாரி உடை உடுத்திக் கொண்டு உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் நெறைய வருது. அப்ப இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ என்ன மாரி நெசவு தொழில்ல என்ன மாரி உற்பத்தி? அதை பொது உடைமையாக்கணும் அப்படிங்கிறாங்க. வீடு வசதி உள்ளவங்க 5, 6 வீடு வச்சுட்டு எல்லாத்தையும் வாடகைக்கு விடுறாங்க. அந்த வாடகைய ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு வீடு இல்லையோ அவங்க தான் அங்க வாடகை அதிகமா குடுத்து கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த வீடும் பொது உடைமை ஆக வேண்டும். அப்போ இதெல்லாம் உலக பொது ஆட்சியின் கீழ் பொதுவாய் செய்து, அப்புறம் தம்பதியர் திருமணம் வயது வந்தபோது அவங்களுக்கு திருமணம் செய்யணும். அந்த தம்பதிகள் ஒழுக்கத்தோடு மதி உடல் ஆற்றல்களை, தன்னுடைய அறிவையும், தன்னுடைய உடலையும் ஆற்றல், அறிவு, ஆற்றல் அதை சமூகத்திற்கு அதையும் பொதுவாக ஆக்க வேண்டும். அப்படின்ட்டு சொல்றார். நம்பல்லாம் வந்து உலக பொது பிரஜைன்னு எண்ணமே வரல. என் குடும்பம், என் மனைவி, என் கணவர், என்னுடைய குழந்தைகள் அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. அப்ப அந்த மாரி எண்ணம் இல்லாம, எல்லாரும் பொது சொத்து அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்போ தன்னுடைய ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கணும். அப்ப அதுக்கு குணமளிக்கும் வழிகளிலே பயன்படுத்தி தன்னுடைய அறிவையும், ஆற்றலையும் எப்படி சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த வழிகளிலே அதை பயன்படுத்த வேண்டும்.
வேண்டாத குணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். நல்ல குணங்களுக்கு படிகட்ட வேண்டும். வேண்டாத குணங்களை வடிகட்ட வேண்டும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்வார். அந்த மாதிரி நல்ல குணங்களை அதை வரவழைத்துக் கொண்டு சமுதாயத்துக்கு அது பயன்படுவதை நாம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும். கொடிய நோய்கள், வறுமை இவை ஒழிக்கணும். கொடிய நோய்கள். அந்த நோய்களுக்கு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா கூட மருந்து கண்டுபிடிக்கணும்னா கூட, அந்த கொடிய நோய்களை எப்படி போக்குவதுங்கிற எண்ணத்தோட அந்த உற்பத்தி இருக்கணும். அதே மாதிரி வறுமை. நம்ம கிட்ட அதிகமா இருக்குன்னா எல்லாம் பகிர்ந்து உண்ணும்பொழுது அங்க வறுமைங்கிறதே இருக்காது. அதனாலதான் அதெல்லாம் பொது சொத்தாகணுங்கிறது. பொது உடைமை ஆகணுங்கிறது. அப்புறம் பணம் என்ற நச்சை முறித்து அது இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அந்த பணம்ங்கிறதே வரக்கூடாது. ஆனா, உடனே அத வந்து எல்லா பணக்காரர்களும் தங்கிட்ட இருக்கிற பைசாவ குடுங்க அப்படின்னு வேண்டாம். அதுக்கும் ஒரு வழிய வச்சிருக்காரு. பொருளாதாரம் அதுல எப்படி சமநிலைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் ஒரு கவிதையில எழுதியிருக்காரு. பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இந்த பணம்ங்கிறதே வேண்டாம். எங்க பணம்ங்கிறது ஆரம்பிச்சதோ, அங்கதான் பிரச்சனை. அது ஒரு விஷம்ங்கிறார். பணம் என்ற நச்சை முறித்து என்றும் எங்கும் பாசபந்தமற்ற சமுதாயம் காண்போம். அங்கதான் அட்டாச்மெண்ட் வருது. பாசம், பந்தம் இருந்தா தான் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் எங்க இருக்கோ, பற்று எங்க இருக்கோ, அங்க எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அத வந்து அறவே போக்க வேண்டும். அதுக்கேத்த சூழ்நிலைகளை நாம் அமைக்க வேண்டும்ங்கிறார். ஒன்றறிவோம். தேக சுகம், அறிவு, செல்வம், உற்றார், ஊர், உலகம், அண்டம், சந்தர்ப்பங்கள் என்றவைகள் பொருந்துவதற்கேற்றவாறு எவருக்கும் வாழ்வில் இன்பத் துன்பம் காணும். அன்றன்று அவ்வப்போது இவைகள் மாறும். அறிவோம். இவ்வமைப்பே சூழ்நிலைகள் என்று ஒன்றை ஒன்று இவை மோதும் நிர்பந்தத்தால் உயிரினத்தை செயல்படுத்தும் உண்மை காண்போம். அப்போ சூழ்நிலைகள் சரியா இருக்கணும். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். அதுக்கு ஏத்த மாரி அமைப்ப கொடுக்கணும். தொல்லையற்று வாழவென்றால் மனிதனுக்கு சூழ்நிலைகள் பலது மாற வேண்டும். அல்லல் தரும் பணம், உற்றார், சந்தர்ப்பங்கள், அறிவு எனும் இவை நாலும் அனைவருக்கும் நல்ல முறையில் அமைக்க மனிதர் சக்தி நட்புறவாய் ஒன்றுபட்டால் முடிந்தே போகும். எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். ஒத்து வரணும். அப்பதான் இது எல்லாருக்கும் சரியா இருக்கும். பணத்த வந்து போக்கணும். உற்றார் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய அறிவு ஆற்றலை சரியாக சமூகத்திற்கு அவங்க வந்து அதையும் பொது சொத்தாக்கணும். மெல்ல மெல்ல பணம் என்ற நச்சை முன்னே முறித்து விட்டால் சிக்கல் பல தீர்ந்தே போகும். அப்போ படம்ங்கிற அந்த நச்சு முதல்ல சரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நாளும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாரி நம்ப அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ இதெல்லாம் தான் பொது உடைமை ஆக்கணும் அப்படிங்கிற. இதுக்கு எல்லாரும் ஒத்து வரணும். அப்போ மனவளக்கலையில இருக்கிற நாம அதுக்கேத்த மாரி உதாரணமாக இருக்க வேண்டும். இப்ப கூட ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரொம்ப எளிமையா அவங்க சொந்தக்காரங்கள மட்டும் கூப்பிட்டு ஒரு இடத்துல கோவில்லயோ எங்கேயோ வந்து திருமணம் செஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஐஏஎஸ் ஆபீசர். அந்த அம்மா ஐஏஎஸ் ஆபீசர். அதே மாரி அவங்க ஹஸ்பண்ட் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களும் அந்த போலீஸ் துறையில ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிறவரோட மகன். 2 பேரும் திருமணம் ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி உதாரணமா இருக்கணும். அதே மாரி தான் இங்க இந்தியால இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்க பெண்ணுக்கு ரொம்ப எளிமையா செஞ்சிருக்காங்க. மோடி பிரைம் மினிஸ்டர் கூட கூப்பிடல. அவங்க சொந்தக்காரங்கள, நெருங்கிய சொந்தக்காரங்கள கூப்பிட்டு திருமணம் செஞ்சாங்க. அந்த மாதிரி அவங்கவங்க யோசிச்சு செய்யணும். வசதி இருக்குன்னு நம்ம எல்லாம் செய்யும் பொழுது, இல்லாதவங்க கூட கடன் வாங்கியாவது இப்படி செய்யணும்னு போட்டி போட்டுக்கிட்டு செய்றாங்க. அப்புறம் கடன் அடைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் யோசிக்கணும். மனவளக்கலையில இருக்கிற நாம மத்தவங்களுக்கு உதாரணமா இருந்தா, அது வந்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா இதே மாரி நாமும் செய்வோமே! அப்படின்னு எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரும்.
இல்லைன்னா எதிர்பார்ப்போடையே அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க நினைப்பாங்களோன்னு அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால தான் மகரிஷி சொல்றார், "மனவளக்கலை அன்பர்கள் நாம உதாரணமா இருக்கணும்." அந்த மாரி உதாரணமா இருக்க ஆரம்பிக்கும்பொழுது, சிலதெல்லாம் நம்ப புது உடைமை ஆக்கக்கூடிய அந்த வழியில பாதையில போக ஆரம்பிப்போம். அதனால இந்த கருத்தை மனதில் கொண்டு மகரிஷி அவர்களின் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாமும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அருமையான கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். அதாவது பொது உடைமை